எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாதி ஆக்கி போட்டார். அதுதான் அவருக்கு இருக்கிற சிக்கல். ஓபிஎஸ் அனுப்பிட்டாரு, சசிகலா அம்மாவை சேர்க்க மறுக்கிறார், அமமுகவை வெளியே அனுப்பினார், இப்ப அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார், வைத்திலிங்கம் அண்ட் கம்பெனி எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு அவர் தனித்துவமாக அவர் வெற்றி பெறுவதற்கு அவர் எம்ஜிஆரும் அல்ல, அவர் செல்வி ஜெயலலிதாவும் அல்ல. திமுகவுக்கு உண்மையான வாக்கு வங்கி எவ்வளவு தெரியுமா? அவங்களுக்கு 23% தான். இப்ப கொஞ்சம் கூடி இருக்கிறது, ஒரு 3% கூட போடுங்களேன். 26 அதுக்கு மேல கிடையாது. மீதி எக்ஸ்ட்ரா யாரு? காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இஸ்லாமிய அமைப்புகள், இடதுசாரிகள், சிறு சிறு ஆட்கள். இதை வச்சுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த முறை திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இப்போ முக்கியமான பிளேயரு, யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒருத்தர் இருக்காருன்னா நடிகர் விஜய். அவருக்கான வாக்கு சதவீதம் நியர் அபவுட் 23%, 24 வரைக்கும், அவருக்கு 25 வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த விஜய் பிரிக்கக்கூடிய 25% இருக்குல்ல, அவர் எங்க இருந்து பிரிப்பார்? பிரிப்போம். டிஎம்கேல இருந்து வேணாப்பா, ரொம்ப குறைவா பிரிப்பாங்க, ஒரு 10% பிரிப்பாரா? 10 வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு சார். 23% நான் டிஎம்கே ஓட்டு மட்டும்தான் சார் 10 சொல்றேன். சீமான் வேற, விடுதலை சிறுத்தைகள் வேற, எடப்பாடி வேற. அது அந்த 15% போட்டுருங்க. டிஎம்கேல இருந்தே 10% போகுதுன்னா திமுக வாக்கு வங்கி எவ்வளவு சார்? 15%, 18%, 20%. அப்படித்தான் பாரதிய ஜனதா பக்கமும் அதிமுக பக்கமும் முதலியார்கள் வாக்கு சதவீதம் போயிருக்கு. அது தாவேக்கா பக்கம் போகல. நடிகர் விஜய் பிரிக்க போகிற வாக்கள் எல்லோரையும் சீரழிக்க போகிறது. ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெற போவதில்லை. அவர் வெற்றி பெற போவதில்லை. அவர் என்றால் அவரை மட்டும் சொல்லவில்லை, மொத்தத்தில் கட்சி வெற்றி பெறுமா? இல்லை. ஆனால் அந்த கட்சியினுடைய பாய்ச்சல் இருக்கு பாருங்க, இன்கர்ஷன், அது ஒட்டுமொத்தமாக தனது கோரப்பற்களால் தமிழ்நாடு அரசியலை மாற்றி அமைக்கும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதன். தேர்தல் களம் ரொம்ப சூடா இருக்குன்னு போன நேர்காணல்ல பேசியிருந்தோம். ஆமா, இப்ப கொஞ்சம் கூலிங்கா இருக்குல்ல? கூலிங்கா ஆகுதோ, சென்னை கூலிங்கா இருக்கு. இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. ஓகே. ஆனா எல்லா தேர்தல்களை விட இந்த தேர்தல் இவ்வளவு மௌனிப்பாக பயணிக்கிறத நான் பார்த்தது இல்லை. நாள் இருக்குல்ல, ஒரு 15 நாள் கிட்ட இருக்குல்ல? இருக்கு. பட் ஆமா, அது உண்மைதான். பட் எனக்கு ஒரு 35 வருஷம் ஓரளவுக்கு அனுபவம் உண்டு. ஒரு 20 வயசுல இருந்து எனக்கு ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிற தேர்தல்ல இந்த தேர்தல் ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. என்னன்னே சொல்ல முடியல. அது சொல்லலாம். அதுக்கு சொல்றதுக்கான காரணங்கள் வேறு விதமாக இருந்தாலும் கூட, குறிப்பாக நாம் சொல்வது என்று சொன்னால், இந்த முறைதான் தேர்தலை துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கூட கணிச்சிடலாம். இதற்கு முன்பு உங்களுக்கு எப்படின்னா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அதை நம்ம இப்ப பேசுவோம். 1976 எமர்ஜென்சி பிறகு டாக்டர் எம்ஜிஆரும் 77 போட்டிட்டாங்க. அன்றைக்கு கொஞ்சம் மக்களுக்கு சொல்ற மாதிரி, அன்றைக்கு காங்கிரஸ் 22% வாக்களை வைத்திருந்தார்கள். அப்போ திமுக அதிமுக இடையில 4.5% வரைக்கும் வித்தியாசம் உண்டு. காங்கிரஸ் எந்த பக்கம் சேருதோ அதுதான் வெற்றி பெறும். 1984 எம்ஜிஆருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் சென்னை புரூக்லின்ல இருந்தார். அந்த அலை 89 அவர் இறந்து போயிட்டார். 80 ஆட்சியை கலைத்தார்கள். 80 ஆட்சியை கலைத்து நேருவின் வா நிலையான ஆட்சி தான் என்று சொன்னாலும், மக்கள் பாராளுமன்றத்திற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் 6 மாதத்தில் நடந்த சட்டமன்றத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்களித்து அமோக வெற்றி கொடுத்தார்கள். இது அப்போல உள்ளது. தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல நான் தொடர்ந்து பார்க்கிற போது அதிமுக திமுக இந்த 2 கட்சி தான் 67களுக்கு அப்புறம் 67 திமுக தான், 72க்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்தார். 77 இதுகாரம் கடந்த ஒரு 50 ஆண்டுகள் நெருங்கிட்டு நினைக்கிறேன். அப்படிதானே? 59 60 வருஷம். அதை 10 வருஷம் கழிச்சுட்டா 50 வருஷம் வச்சுக்கிடுவோம். ஏன்னா அதிமுக 77 தான் போட்டிடுது. இந்த 50 வருடம் கிட்டத்தட்ட 49 வருஷம் வைத்துக் கொள்ளுங்கள். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பலம் இழந்த கட்சி திமுக தான். என்னட்டா என்கிட்ட ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேட்டட் எவிடன்ஸ்.
இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதை பற்றி நம்ம பேசலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரு கருணாநிதி இருக்கும் வரை அவர் ஒரு எதிரியாகத்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டார். நல்லா கவனித்துக் கொள்ளணும். அவர் பெண்களிடத்தில் ஒரு வில்லனாக பார்க்கப்பட்டார். இன்றைக்கி அந்த பார்வை ஸ்டாலின் மூலம் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கருணாநிதியை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தான் 1977 அவர் தோல்வி, 80 தோல்வி, 84 தோல்வி, 87 எம்ஜிஆர் மரணித்த பிறகு ஜாஜா என 2 பிரித்து செல்வி ஜெயலலிதா 22 விழுக்காடை பெற்றார்கள். 89 மட்டும் வெற்றி பெற்றார். அதே மாதிரி 91 ராஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகு 59-60% வரலாற்றில் பெற முடியாத வெற்றியை செல்வி ஜெயலலிதா பெற்றார்கள். 96 வழக்கு அது என்று சொல்லி அந்த முறை திமுக வந்தது. 98 கோவை குண்டுவெடிப்பு. 2001 மறுபடியும் செல்வி ஜெயலலிதா அமோக வெற்றி. 98 நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி. 2006 திமுக மைனாரிட்டி. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 2006 டிஎம்கே 96 சீட்டு. ஆமாம், மைனாரிட்டி. 2011 அதிமுக அமோக வெற்றி. எத்தனை சதவீதம் தெரியுமா? 54%. இல்லை, அப்போ இருந்ததில்ல 2G ஸ்பெக்ட்ரம், ஈழ தமிழர்கள் பிரச்சனையினால பெரிய ஒரு ஆன்டி இன்கம். இல்லை, அது 2011 அப்புறம் தான் வந்துச்சு. ஆமாம், 6 to 11 ஆட்சி டிஎம்கேனுடைய ஆட்சியோட ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேக்கு பெரிய லெவலுக்கு ஒரு ஓட்டை வாங்கி. ஆனால் அன்னைக்கு 23% தான் பெற முடிஞ்சது அவங்களால. 23 சீட்டு கிட்ட வந்தாங்க. எதிர்கட்சியா தேமுதிக வந்துச்சா 2011 அமோக வெற்றி. 2014 நாடாளுமன்றத்தில் 44% அம்மா தனியாக நின்று போயிட்டாங்க. அப்போ டிஎம்கே பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 23%. நம்ம ஒரு சீட்டோ 2 சீட்டோ அதாவது 23% தான். நான் வாக்கு மட்டும் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது 2016 தோல்வி, 89 சீட்டு எதிர்கட்சி. ஆமாம். 2021 திமுக ஏன் ஜெயிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ கூட வாக்கு சதவீதம் 1% தான். திமுகவுக்கும் பழனிசாமிக்கு இடையில 75 சீட்டு ஜெயித்தாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். திருவிளையாடலில் சொல்கிற மாதிரி திமுக எங்கேயுமே வெற்றி பெற்றிருக்காது. 138 சீட்டு. நீங்கள் வெற்றி பெற்றது எதனாலன்னு பேசுங்க. திமுக தனிச்சு நின்று ஜெயிச்சதா சார்? டிஎம்கே 2014 மோடியா இந்த லேடியான்னு கேட்டால் அம்மா தனிச்சு நின்று தான் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? 44% ஓட்டு வாங்கினாங்க. அன்றைக்கு டிஎம்கே பெற்ற வாக்குகள் எவ்வளோ? வெறும் 23%. காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் எவ்வளோ? 5% கூட இல்லை. பாமக 5%, காங்கிரஸ் 4.5%. எல்லாமே குறைவாக பெற்றது. அதிமுக மட்டும் 44, அந்த அலையில் டிஎம்கே 23% தான் பெற்றுச்சு. காங்கிரஸ் வெறும் 4.5% தான். பாமக 5%. அன்றைக்கு எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கரிஷ்மா எப்பவுமே சிறப்பாக இருந்திருக்கு. அதில் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் நல்லா கவனிங்க. 2011 அதிமுக வெற்றி, 2016 அதிமுக வெற்றி, 2021 அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எத்தனை வித்தியாசம்? 1%, 1.5%. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ 2 முறை தோத்து 3வது முறை ஒரு 10% வித்தியாசத்தில் வந்திருந்தா நல்லா கவனிங்க. 2 முறை தோத்தாச்சு. அப்பா 2011 தோத்தாச்சு, 2016 தோத்தாச்சு. டிஎம்கே தோல்வி இருந்தது. அப்போ 21 அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கணும்? ஒரு 10% எட்ஜி 2 பேருக்கு இடையில டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஆனால் 2 பேருக்கு இடையில டிஃப்ரெண்ட் எவ்வளோ? ஒரு 1%, 1.25%. காரணம் தப்புனா மரணம். டிஎம்கே பெற்ற தனித்து நின்றது 125 தொகுதியில் பெற்றார்கள். 118 தொகுதி தான் அவர்களுக்கு வெற்றி. ஒட்டுமொத்த கூட்டணி பெற்ற வாக்குகள், ஒட்டுமொத்த கூட்டணி பெற்ற இடங்கள் 159. அதில் எடப்பாடி நிறைய தப்பு செஞ்சிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவர் தவறு தான். ஏன் தவறுனா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாதியாக்கி போட்டார். அதுதான் அவருக்கு இருக்கிற சிக்கல். எல்லாரையும், இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் விரும்புகிறீர்களோ நான் விரும்புகிறானோ, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சாதி மதம் என்பது ஒரு பெரிய ஃபேக்ட். நாட் ஓன்லி இன் இந்தியா பட் ஆல்சோ அமெரிக்காவிலையும் எல்லா பிரதிநிதித்துவமும் கேட்கப்படுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாரையும் அவர் வெளியே அனுப்பிவிட்டார். ஓபிஎஸ் அனுப்பிட்டார், சசிகலா அம்மாவை சேர்க்க மறுக்கிறார், அப்புறமா அமமுகவை வெளியேற்ப இப்போ 2 சேர்ந்துருக்காங்க, வெளியே அனுப்பினார். இப்போ அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்புறமா வைத்தியலிங்கம் அண்ட் கம்பெனி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவர் தனித்துவமாக அவர் வெற்றி பெறுவதற்கு அவர் எம்ஜிஆரும் அல்ல, அவர் செல்வி ஜெயலலிதாவும் அல்ல என்பதை அவர் இன்னும் எண்ணுவதற்கு மறுக்கிறார். ஆனாலும் நாம் இப்பொழுது வரக்கூடிய தேர்தல்களில் ஒரு அனலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இப்போ 2 பேருக்கு இடையில கடைசி தேர்தலில் எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு? 21 1 to 1.5 40. 2 பேருமே 40 வைத்துக்கொள்ளும். சும்மா ஒரு பேச்சு வச்சுக்கிட்டோம். 39 40ங்க. அப்போ 80% வாக்களை இவங்க பிரிச்சிடுறாங்க. யாருன்னா அதிமுகவும்
திமுகவும் 80% வாக்களை பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க ஒரு பேச்சுக்கு. திமுகவுக்கு உண்மையான வாக்கு வங்கி எவ்வளோ தெரியுமா? அவங்களுக்கு 23% தான். இப்போ கொஞ்சம் கூடி இருக்கிறது, ஒரு 3% கூட போடுங்களேன். 26 அதுக்கு மேலே கிடையாது. இப்போவும் 28க்கு மேலே இருந்துன்னு சொன்னால் நான் அந்த பேச்சே பேசலை. இப்போ இதுக்கும் பிரச்சனையாக விஜய் வந்துட்டார். இப்போ பேச போகிறேன், வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ 28% வச்சுக்குவோமா சார்? 28 வச்சுக்கிடுங்க சார். இதுக்கு மேலே உலகத்தில் யாராலும் பிடிட்டு பண்ண முடியாது. மீதி எக்ஸ்ட்ரா யார்? காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, அப்புறமா இஸ்லாமிய அமைப்புகள், இடதுசாரிகள், கொங்கு அமைப்புகள், சிறு சிறு ஆட்கள். இதை வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த முறை திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இப்போ நம்ம வீடியோவை இப்போ நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, திமுக ஆடை பார்த்துட்டு தான் நம்ம வீடியோக்கு வரணும். அந்த அளவுக்கு போடுறாங்க. அது சிலதுக்கு எரிச்சலாக இருக்குது. எதை பார்த்தாலும் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு வரவும் இல்லை. நேற்று கூட சொன்னேன், என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்க, என்ன விஷயம், ஒரே கொடியை காட்டிக்கிட்டு கிடக்கான் பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன் சார். ஒர்க் என்பது நல்லா கவனிங்க சார். சாமானிய மக்களுக்கு மனசில் ஒரு பிடி இருக்குது. இது திமுகவினுடைய இது. இப்போ முக்கியமான பிளேயரு, யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒருத்தர் இருக்காருன்னா நடிகர் விஜய். ஏன்னா அவருக்கான வாக்கு சதவீதம் நியர் அபவுட் 15 நான் முதல்ல நினைத்தேன். இப்போது வரக்கூடிய தகவல்கள் இருக்குது பாருங்கள், அதனுடைய கருத்து 23%, 24 வரைக்கும், அவருக்கு 25 வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆமாம், அதாவது அவருடைய வாக்கு. ஏன்னா 18 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் 30 வயதிற்குள் விஜய்க்கு மிகப்பெரிய ஃபேன். நான் சென்னையில் ஒவ்வொரு இடத்துலையா கேள்விப்பட்டேன். ஆனால் விஜய்க்கான ஒரு பேர் இது இருக்கிறது. ஏன்னா அது சினிமாட்டிக் ஒரு கவர்ச்சி, அது இருக்கத்தான் செய்கின்றது. அது அல்லாமல் திமுகவுக்கு இப்போ அந்த விஜய் பிரிக்கக்கூடிய 25% இருக்குல்ல, அவர் எங்கேருந்து பிரிப்பார்? மொத்தமே 100% தான். உலகம் ஃபுல்லாக 100% தான் வாக்கு. ஒரு இடத்துல 2 லட்சம் ஓட்டு இருக்குது சார், ஒரு பூத்தில், ஒரு தொகுதியில். அதில் 50,000 வாக்களை தள்ளிடுங்க, 1.5 லட்சம் ஓட்டு பிரியுது. விஜய் 25% பிரிக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்போ 1.5 லட்சத்தில் 25% என்றால் எவ்வளோ? 38,000 வாக்களை பிரிக்கிறார் வைத்துக்கொள்வோம். சரி, 30,000 வாக்களை அவர் பிரிக்கிறார் என்றால் இந்த 30,000 வாக்கள் எங்கிருந்து வருகிறது? திமுக ப்ளஸ் அதிமுகவிலிருந்து தான் வரும். திமுக அதிமுகனா திமுகவோட பரம்பரை ஓட்டு இருக்கும், அதிமுகவினுடைய பரம்பரை ஓட்டு இருக்கும். பரம்பரை ஓட்டு இருக்கும். அந்த பரம்பரை ஓட்டில் நல்ல கவனிங்கள், அவர் பிரிப்பது யாரை அடிக்கப் போகிறார்? நாம் தமிழர் கட்சி வரைக்கும் அவர் சாத்த போகிறார். விடுதலை சிறுத்தைகளில் 1-2 பேர் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போவதாக பெண் நிறுவனம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. பெண் நிறுவனம் யாருடைய நிறுவனம்? சபரீசனுடைய நிறுவனம். திண்டிவனம், விருத்தாச்சலம் பகுதிகளில் இருக்கும் சிறுத்தைகளின் வாக்குகள் தாவேகாவுக்கு தடம் புரண்டு போயிருக்கிறது என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ ஏன் பெண் நிறுவனம் திமுகவினுடைய வாக்குகள் தடம் புரண்டு போனதாக எழுதவில்லை? எந்த ஒரு அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி என சொல்வார்கள், அரசுக்கு எதிராக, அரச நிலைக்கு எதிராக மக்களின் வாக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் குறைந்தபட்சம் 4 விழுக்காடு இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, திமுகவுடைய 28லேருந்து ஒரு 3% குறைச்சிருங்க, 5% இருக்கும், 25% தான் திமுக. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது பாருங்கள், லோக்கல் ரவுடிகளுடைய அட்டகாசம், திமுகவுடைய அந்த கவுன்சிலர்களுடைய அட்டகாசம், வீடு கட்ட முடியல, எல்லா இடத்துலையும் போய் பணத்தை கேட்குறது, வசூல் பண்ணுறது, இதெல்லாம் டிஎம்கே வந்தாச்சுன்னா மக்களுக்கு உருவம். அண்ணா திமுகவில் அப்படி வராது. ஏடிஎம்கே காரன்ட்டு அந்த ரவுடிசம்னு இருக்காது. டிஎம்கே காரன் வந்துட்டாலே இந்த பிரச்சனை நடக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியில் அதிகமான நிகழ்ச்சிகளை நடத்தியவன் நான். திமுகவை பற்றி அரசு ஊழியர்கள், ஜாக்டோ ஜியோ, இடைநிலை ஆசிரியர்கள், பகுதிநிலை ஆசிரியர்கள், மருத்துவர்கள், நல்லா கவனிங்க, செவிலியர்கள், அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறை ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், இப்படி எல்லோரும் போராட்ட களத்தில் இருந்தார்கள். அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள், பல நூற்றுக்கணக்கான நிகழ்வுகளை நான் நடத்தியிருக்கிறேன். அவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரிய வாக்காளர்கள். நான் சொல்கிறது எல்லாரும் யார்? அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களில் நிலையான ஓய்வூதியம் கேட்டாங்க இல்லையா, பழைய பென்ஷன் திட்டம், அதை திமுக அரசு கொண்டு வர மறுத்து அது எவ்வளோ ஆக்கிட்டாங்க? வெறும் 25 லட்சம் ரூபா மட்டும்தான் கொடுத்தார்கள். இதெல்லாம் திமுகவுக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் ஏற்படுத்தாதா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லார்ட்டையும் பணத்தை கொடுத்து திமுகவுக்கு வாக்கு போட சொல்லிட முடியுமா? முடியாது.
அரசு ஊழியர்கள், நான் சொன்னது எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் அசோசியேஷன் ஃபுல்லு டிஎம்கே வாக்காளர்கள் தான். ஆனால் இப்போ அவர்கள் மாறியிருக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த 28% அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு? 3% குறைஞ்சபட்சம் வச்சுக்கிடுங்க. நிறையலாம் வேணாம், 28 தான் போட்டிருக்கேன், அது 23% ஆயிரும். இப்போ இந்த விஜய் பிரிக்க போறாரு பாருங்க, அந்த 25. இப்போ இது வரைக்கும் சொன்னது விஜய் பிரிக்க போறதில்ல, அவங்களுக்கே உண்டான ஒரு கோபம். விஜய் பிரிக்கிறதுக்கு இப்போ வருவோம். இது பிரிப்போம். டிஎம்கேலேருந்து வேணாப்பா, ரொம்ப குறைவாக பிரிப்பாங்க, ஒரு 10% பிரிப்பாரா வச்சுக்கிடும். 10 வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு வேற எங்க இருந்து ஓட்டு வரும்? அமெரிக்காவிலையும் அட்லாண்டிக். இப்போ சீமான் பக்கம் போன இளைஞர்களோட ஓட்டு விஜய்க்கு வரும் சார். 23% நான் டிஎம்கே ஓட்டு மட்டும்தான் சார் 10 சொல்றேன். சீமான் வேற, விடுதலை சிறுத்தைகள் வேற, எடப்பாடி வேற, அது அந்த 15% போட்டுருங்க. டிஎம்கேலேருந்தே 10% போகுதுன்னா திமுக வாக்கு வங்கி எவ்வளவு சார்? 15%, 18%, 20%, அப்படித்தான் வரப்போகுது, அப்படித்தான் இருக்கு. ஆகவே தான் கடைசி வரைக்கும் அவர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சியை விட்டாங்களா? யாரையுமே விடலையே. தேமுதிக 1% இருக்கிற தேமுதிகவை ஏன் பிடிச்சான்? கடைசியில் சாத்தூர் பகுதியில், விருதுநகர் பகுதியில், கோவை பகுதியில், ரிசுவந்தியம், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பகுதிகளெல்லாம் வாக்காளர்களை பகுதி வாரியாக 7000, 6000, 8000 இருக்குது. இப்படி ஒரு 30-40 தொகுதிக்கு இருக்குது. யார்? தேமுதிகக்கு எவ்வளோ இருக்குது? 30 தொகுதியில் இருக்குது. 234 அதிகபட்ச வாக்காளர்களை கொண்ட தேமுதிக 40 தொகுதி வரைக்கும் 7000, 6000, 12000 இப்படி வாக்களை வைத்திருக்கிறாங்க. இதை கணக்கு போட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய பலவீனம் தெரியும் திமுகவுக்கு. நான் இந்த செய்தியை படிச்சுட்டு போகிறவன் அல்ல. நான் சொன்னக்கூடிய கால்குலேஷனே பாருங்கள். நீங்கள் கால்குலேஷனை யூ மஸ்ட் கண்டிப்பாக திங்க் பண்ணுங்கள். அப்படி பார்க்குற போது அடுத்து அவர்கள் கணக்கு போட்டார்கள், தெலுங்கர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பது. அடுத்து அவர்கள் கணக்கு போட்டார்கள், முதலியார்கள் 14 முதலியார்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். நான் தவற சொல்லலை, எல்லாத்தையும் தான் பேச. ஒரு கணக்கு தானே, ஒரு கணக்கு. 15 தெலுங்குக்காரர்களுக்கு டிக்கெட் கொடுத்திருக்கிறார்கள். 29 டிக்கெட் தெலுங்கு பேசும் சமூகத்திற்கும் முதலியார்கள். அப்போ முதலியார்கள் இந்த முறை எங்கே போகிறார்கள் என்று திமுக எடுத்த கருத்து கணிப்பு, அவங்களுக்குள்ள எடுத்த கருத்து கணிப்பில் பெரும்பான்மையாக இந்த சமூகம் பாரதிய ஜனதா தாவேகாவுக்கு மாறியிருக்கிறார்கள் என்பது திமுக தரப்பில் பெரிய ஷாக். குஞ்சு நெஞ்சு ஷாக்கில் நான் வந்த செய்தி தான் சொல்லுவேன். யாருக்கு எதிராக பேசுகிறவனே கிடையாது. நான் எதிராக இருந்தால் எதிரான கருத்தை சொல்லிடுவேன். இப்போ பாரதிய ஜனதா பக்கமும் அதிமுக பக்கமும் அதாவது இந்த முதலியார்கள் வாக்கு சதவீதம் போயிருக்கு. அது தாவேகா பக்கம் போகலை. அது அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கிறனால இன்றைக்கு முழுக்க அந்த வாக்குதில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவை அவர்கள் அடக்க முயற்சிப்பதன் விளைவுதான் அவர் மனசில் ரொம்ப வேதனையில் தான் இருக்கார். ரொம்ப வேதனையில் இருக்கார். எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி மத்திய கிழக்கில் மாறப்போகுதோ, அமெரிக்காவினுடைய முகம் மத்திய கிழக்கில் ஒட்டுமொத்தமாக மாறப்போகிறதோ அதே நிலை உருவாகும். இப்பொழுது பெண்கள் வாக்கிலும் ஒரு பெரிய தாக்கத்தை நடிகர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் செட்பேக் இருக்குது, நிறைய செட்பேக் இருக்குது. கட்சியில் முதன்மையாக பேசுவதற்கான ஆட்கள் இல்லை. நல்ல ஒரு முகம் இருக்கணும். இந்த ஆதவ் அர்ஜுன் மட்டும்தான் பேசுகிறார். ஒரு அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் they should have deserved the personality. They must contact a lot of the people, they call the people to come here. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அழகாக பேசணும். எங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்குண்டு பேச்சாற்றல் தான் முக்கியம். பேரறிஞர் அண்ணா, ஈவிகே சம்பத், நாவலர் நெடுஞ்செழியன், கருணாநிதி, மதியழகன் இப்படியெல்லாம் பேச்சாளர்களாக இருந்தார்கள். பேச்சு ஆற்றல் முக்கியம். அதுவும் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது அவருக்கு இருக்கக்கூடிய டிராபேக். அது மட்டும் இருந்துச்சு. விஜய் மக்களோடு மக்களாக கலப்பதும், விஜயனுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் சிறப்பாக பேசுவதும், பூத் கமிட்டியிலே அவர்கள் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுனா தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய சக்தியாக மாறும். அது மாறுவதற்கு காலங்கள் எடுக்கலாம். இப்போ அவர் என்ன கணக்கு போட்டிருக்காரு தெரியுமா நடிகர் விஜய்? திராவிட முன்னேற்ற கழக இந்த என்ன சொல்கிறது குடும்ப நிலையே மாற்றணும். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? இவங்கெல்லாம் திருமாவளவனில் இருந்து, காங்கிரஸில் இருந்து, இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் அவர்களை கூப்பிட்டு வச்சுருவாங்க. அது வரைக்கும் அவங்க அமைதியாக இருப்பாங்க. வெற்றி பெற்ற பிறகு 600 கோடிக்கு படம் எடுப்பாங்க. அந்த படத்தில் இன்ப நிதி வந்துடுவார்.
அடுத்த 5 வருஷத்துல இன்ப நதி கால்ச் டவுசர்ல இருந்து பெரிய ஆளா மாறிடுவாரு. இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அடி திமுக பக்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றீங்க. என்டிஏ பக்கம் நீங்க கேட்டது திமுக, அதே மாதிரி பழனிசாமி பக்கத்திலையும் இருக்கிறது. எனக்கு 2 பக்கமும் எவ்வளோ போகுதுன்னு நான் கருத்து போடலை. டிஎம்கே பக்கத்தில் அதிகமாக போகுது. அதே மாதிரி பழனிசாமி ஒரு என்ன பிரச்சனைன்னா, அவர் ஒரு கரிஸ்மா பர்சனாலிட்டியாக இல்லை, கிரவுண்ட் ஒர்க்கர் தான். ஆனால் பேசுகிறாரு, பட் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க. அது என்னமோ தெரியல, தமிழ்நாட்டில் எப்பவுமே அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. அவர் அப்புறம் முக்குலத்தோருடைய வாக்கு வங்கி இந்த முறை அவருக்கு இல்லை. முக்குலத்தோர் வாக்கு வங்கியில் அமமுக போய் நின்றாலும் அமமுகவை சசிகலாவின் ஒரு ஆதரவு பெற்ற வேட்பாளராக இருப்பதால் மறவர் சமூகத்தில் 90% வாக்கள் அதிமுக வாக்கள் தான். நல்லா கவனித்துங்க. டாக்டர் எம்ஜிஆர் இருக்கும் நம் மறவர் சமூகம், கல்லர் சமூகம் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். பிரபலை கல்லர்கள் இருக்கிறார்கள், அகமுடையார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனாலும் மறவர் சமூகம் எப்போதும் பொன்முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய அந்த இதில் பசுமுன்னில் நடந்தாலும் எப்போதும் அதிமுக வசமாக இருக்கிறது. இவருடைய தவறுதலால் அப்புறம் புல்ல பூச்சி மாதிரி இருந்தால் அவர் பேர் என்னது, ஓபிஎஸ்ஸை பற்றி விட்டார். அவர் அங்கே போயிட்டார். அவருக்கு இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயசு 72 வயசு ஆகிட்டு இருக்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனை, டிஎம்கேயோடு ஒரு பாஷ்யம் என்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் அவருடைய முதலீடு இருந்ததாக சொல்லப்பட்டது, பெரிய அமௌண்ட்டு. அந்த கம்பெனியை சபரீசன் கைமாறிவிட்டது. அதனால் அவர்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் ஒரு அசோசியேட் பண்ணி ஏதோ ஒரு பேச்சுதல் நடத்தி இப்போ அவர் நார்த்தில், அதாவது சவுத்தில் முக்குலத்தோர் முகமாக அவரை நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு அவரை நியமித்திருக்கிறார்கள். அது வாக்குகளாக அறுவடையாகுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த இடத்துல அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் நினைச்சாலும் அது பழனிசாமியை பொறுத்தவரை அது மைனஸாக தான் இருக்குது. இந்த 25% நல்லா கவனிங்க, சீமான் 8% இருப்பது 5% மாறும். சீமானுக்கு சிறுத்தைகள் கொஞ்சம் மாறும் என்று சொன்னாலும் அதை நாம் அறுதிட்டு சொல்வதற்கு இல்லை. சீமானை பொறுத்தவரை மாற்றம் என்பது இடையில ஏராளமானவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். முக்கியமான ஆளுகள், அவருடைய நடவடிக்கைகள், கடுமையான போக்குவரத்துகள் இருந்தாலும் தமிழ் தேசியத்தை அடையாளப்படுத்துவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் இந்த முறை நான் முதலிலே பேசியதுக்கே வந்துடுறேன். நடிகர் விஜய் பிரிக்க போகிற வாக்கள் எல்லோரையும் சீரழிக்க போகிறது. ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெற போவதில்லை. அவர் வெற்றி பெறப் போவதில்லை. அவர் என்றால் அவரை மட்டும் சொல்லவில்லை, மொத்தத்தில் கட்சி வெற்றி பெறுமா இல்லை. ஆனால் அந்த கட்சியினுடைய பாய்ச்சல் இருக்கு பாருங்க, இன்கர்ஷன், அதாவது பயங்கர போர்க்களச்சூழல், அது ஒட்டுமொத்தமாக தனது கோரப்பற்களால் தமிழ்நாடு அரசியலை மாற்றி அமைக்கும் என்பதுதான் ஒரு பிடிக்டா எனக்கு பண்ணுறது. அதுக்கப்புறம் நிலைமை மோசமாக இருக்குது. சொல்லப்போனால் ஆளாளுக்கு 70, 60, 80, 40, 30 பிரித்து கூட உட்காரக்கூடிய வாய்ப்பு உண்டு 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 உண்டு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், 2006 கருணாநிதி அவ்வளவு சங்கங்களையும் கூட்டி சேர்த்து வச்சுருந்தார். சாதி சங்கம் எல்லா சங்கத்தையும் சேர்த்துருந்தார். இந்த ஹாரூன், இந்த அன்னைக்கு டிஎம்கேல ஒருத்தர் ஜமாத்து, ஏதோ ஒரு ஜமாத்துன்னு இஸ்லாமிய, அவரெல்லாம் சேர்த்து வச்சு அப்படி இருந்தாலும் அவரால் முடியல. அது திமுக தலைமைக்கு நல்லா தெரியும். சபரீஷனுக்கு தெரியாது, அவருக்கு என்னதாலும் குட்டி கொளுத்து தானே, 45 வயசு தானே ஆச்சு. கருணாநிதிக்கு நல்லா தெரியும். ஆக நான் சொல்கிறது, இன்றைக்கி நீங்கள் கேட்டது விஜய் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் ஒரு பெரும் தாக்கமாக இருக்கும். 25% சாதாரண விஷயமே கிடையாது சார். 2%, 1% போன தடவை மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. நீங்கள் தானே சொன்னீங்க 1%, 1.5%. 25% அவருக்கு இருக்கும் என்றால் சரி, 25 15% போராட்டமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கத்தை ஏற்படுத்திய 2011 அம்மா அவர்களும் திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. விளைவு 41 29 வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக அவர் மாறினார். தமிழ்நாடு அரசு இப்போது ஈக்குவேஷன் தான், கேஸ்ட் பாலிடிக்ஸ் தான். கேதரிங் ஆஃப் த பீப்புள், த கேஸ்ட் பொலிஷன், ஹவு த டிவைட், எப்படி பிரிக்கிறது, எவ்வாறு பிரிக்க வேண்டும், எந்த பக்கம் டிபெண்டிங் மெக்கானிசம், இதுதான் முக்கியம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.